நல்ல வார்த்தை கேட்டு உங்களுக்காக தானே வந்திருக்கீங்க. உன் தெய்வத்துக்காக வந்திருக்கிற. உன் தெய்வம் ஏற்கனவே வந்துட்டு போனியடா. நல்ல வார்த்தை உன் தெய்வத்துக்காக தானே வந்திருக்கேன். அதே போல வருமானத்துக்காக கேட்டு வந்திருக்க. அதே போல நல்ல வார்த்தைகள் முதல்ல முன்னேற்றம் வேணும். என் வாழ்க்கையில நல்ல வார்த்தைகள் நினைச்ச காரியங்கள் எதுவுமே நடக்கிறது. ஆனா நல்ல பக்கத்துல வாங்கடா. அதே போல நல்ல வார்த்தைகள் மாற்றங்கள் என் குடும்பத்துக்கு தெரியும். அதே போல நல்ல வார்த்தை இடத்து காரியம் நாங்க ஒரு காரியம் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா முடிக்கவே முடியல. நல்ல வார்த்தைகள் அப்ப யாராவது எங்க குடும்பத்துக்கு முதல்ல பாதிப்பு ஏற்படுத்திருப்பாங்களா? ஆனா நல்ல வார்த்தைகள் தெய்வமே, அதாவது தெய்வம்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தெய்வமே முழுசா வந்து நிக்க மாட்டேங்குது எங்கிட்ட. அதை எங்களுக்கு பிடிச்சு கொடுன்னு கேட்டதுக்கு பிடிச்சு கொடுத்துருவோமா? அலங்கரிச்சு ஆட வச்சிருவோமா? வேணுமா? உனக்கு தான் வேணுமா? பிடிச்சு கொடுத்துருவோமா? பிடிச்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேடா. நான் என்ன சொன்னேன், உங்க தெய்வம் அலங்கரிச்சு பார்த்து ஆடணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எங்களுக்கு பிடிச்சு கொடுக்க மாட்டேங்குது, வந்து நிக்க மாட்டேங்குது. செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேங்குது. நல்ல வார்த்தையில் அந்த தெய்வம் முழுமையா வந்து நிற்கும். நிப்பாட்டி கொடுத்தாரு, மறந்துடக்கூடாது. அதே போல வருமானம் அடுத்தபடி போக முடியல. உழைக்கிறோம், ஆனா அந்த உழைப்பு நிக்கணும்ல. நிப்பாட்டி காட்டினா தானே அந்த தெய்வத்தை நம்ம நம்ப முடியும். அதை ஏற்படுத்தி கொடுன்னு கேட்டோம். ஏற்படுத்தி கொடுத்துருவோமா? உடலுக்கும் நல்ல வார்த்தை கிடைக்கும். பாதிப்பு இப்ப இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு. நல்ல வார்த்தை இங்க நின்று பேசாதீங்க, வெளியே பேசுங்க, திட்டுவாங்க. அதாவது போவோம் ஆஸ்பத்திரி போகலாம், இல்லைன்னா யாருக்காவது போய் விழுதி வாங்குவோம். ஆனா சரியாக மாட்டேங்குது. சொல்ற வார்த்தைக்குள்ள சரியை கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேங்குது. சரியை கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேங்குது. இதை முதல்ல தெய்வத்துக்கு வச்சுக்க. நல்ல வார்த்தைகள் உங்க தெய்வத்தை பிடிச்சு கொடுத்துறேன், பேச வச்சு கொடுத்துறேன், அலங்கரிச்சு ஆடுறதுக்கு முக்கியமா ஏற்படுத்தி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. உங்க கூட கெட்டியா பிடிச்சு கொடுத்துறேன். மறந்துடக்கூடாதா? நல்ல வார்த்தைகள் மஞ்சள் துணியால பிடிச்சு வச்சுக்க. 48 நாள் விடாமலக்கு போடு. அதுக்கப்புறம் ஒரு 21 நாள் விடாமலக்கு போடு. நீ நல்ல வார்த்தை நான் உங்க வீட்டிலேயே பூஜை அறையிலேயே மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்கணும். 11 காணிக்கை உள்ள வச்சுக்கணும். உங்க குலதெய்வத்துக்கு 11 காணிக்கை எடுத்து வச்சுக்கணும். விடாம விளக்கு போடணும். 48 நாளைக்கு 21 நாளைக்கும் ஒரு ரூபா காணிக்கை மறந்துடக்கூடாது. சொல்ற வார்த்தை புரியுதுல? அதுக்குள்ள நான் புடிச்சு கொடுத்துறேன். அந்த தெய்வத்தை கெட்டியா வாக்கு வாங்கிக்கல. சொல்ற புரியுதா? அதே போல நல்ல வார்த்தை இனிமேல் யாரோடைய கட்டுக்கு அடங்க கூடாதுன்னு சொல்லணும். அதே போல கூட்டவர்களுக்கு ஓடி வந்து உட்காரணும். அதே போல சபை நிறைஞ்சு போய் நிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல சொல்ற நாவல இருந்து வர்ற வார்த்தைகள் பலிதப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்கணும். சொல்ற வார்த்தை புரியுதா? செஞ்சுட்டா அதுக்கப்புறம் வந்து நின்றோம். சொல்ற வார்த்தை புரியுதுல? வரும்போது கெட்டியா பிடிச்சிக்கணும்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இதை உடலுக்கு பயன்படுத்தணும், சாப்பிடுறதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தணும். அதே போல உடம்புலையும் தேய்க்கணும். நான் சொல்றது போல செஞ்சுட்டு இதை செய்யுங்க. மறந்துடக்கூடாது. எல்லாரோடைய தலையில வச்சு ஒரு இதுல மேல வச்சு ஒரு சூடத்தை ஏத்தணும். உங்க வீட்டு வாசல் முன்னால வந்து நின்று, வீட்டு வாசல் முன்னால வந்து நின்று எல்லாரும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு தலையில வச்சு ஒரு சூடத்தை ஏத்தணும். வச்சு ஏத்தி முடிச்சுட்டு, அதாவது வலதுபுறமா ஒரு முறை, இடதுபுறமா ஒரு முறை வீட்டையும் காட்டணும். வீட்டுக்கும் வாசப்படி முன்னாள் வீட்டுக்கும் காட்டணும் சேர்த்து. அப்ப வாசப்படி முன்னால் நின்றுக்குங்க. செய்யும் போது உங்க வீட்டுக்கு சேர்ந்து காட்டிடும். சொல்ற வார்த்தை புரியுதா? சொல்ற வார்த்தை புரியுது இல்ல? சரியா செய்யணும். வாசல் படியை பார்த்து வாசலுக்கு இந்த பக்கம் நின்றுக்குங்க. இதான் வாசல்னா இப்படி நின்றுக்குங்க. அப்போ இப்படி முன்னால் நின்று ஒரு ஆள் செய்யும் போது வாசலுக்கும் அது சேர்ந்து இருக்கும். சொல்ல புரியுதா? வலதுபுறமா ஒரு முறை, இடதுபுறமா ஒரு முறை. இதை 3 ஒங்கா அறுத்துக்கிறோம். 3 நாள் சாப்பிடுறதுலையும் பயன்படுத்தும், குடிக்கிறதுலையும் பயன்படுத்தும், உடம்புலையும் தேய்க்கணும். மறக்கக்கூடாது. அதே போல அந்த இந்த விபூதி, இந்த விபூதியை நேரம் தண்ணியில வந்து வீடு புறம் தச்சுக்கோங்க. கோமையை வாங்கிக்கோங்க. அதையும் வீட்டுல தெளிங்க. மறந்துடக்கூடாது. இதை வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல சாம்பிராணி போக போட்டுட்டு வீட்டு வாசல் வரை கொண்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. அப்பதான் உங்க தெய்வம் வீட்டுக்குள்ள ஓடியாகும். அதே போல வருமானத்தை நிலையா நிப்பாட்டி கொடுக்குறேன். அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதே போல இடத்து காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன். முக்கியமா ஒரு இடம் அதாவது முடிச்சு அதுல போய் உட்கார்ந்து ஆசைப்படுறீங்க. போயிட்டு போங்க. மாமா முடிஞ்சு அவ்வளவு செஞ்சு கொடுத்துறேன். போங்க, கவலைப்படாம போயிட்டோம். இந்த